போக சொல்லி ஃப்ளாட்டாக படுத்துட்டு போகிற மாதிரி வாங்க, பைக்கு காரில் எதுலையுமே வராதிங்க அப்படின்னாங்க. 1100 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு, இன்னும் செயின் லூப்பே அடிக்கல. தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராயாச்சு. ரூல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் லிமிட் ஹைவேல NH 66 ரோட்டில் இதுக்கு மேலே நேராக போனால் கடலுக்குள்ளே ஊந்துருமோ வண்டி. Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. இன்றைக்கி நம்ம கேரளா ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 6ங்க. இன்றைக்கி வந்து செக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கன்னியாகுமரி போகிறோம். ஆக்சுவலாக வந்து 2 டேஸாக வண்டி எடுக்கவே இல்லை. 2 டேஸாக வந்து நியர்பை தான் 1 கிலோமீட்டரில் தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட் சென்டர் இருந்தது. அதனால் டெய்லி வாக்லேயே போயிட்டு வந்தாச்சு. லாஸ்ட் 2 நாளாக நான் எதுவும் விலாகும் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் எடுக்கிறேன். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் போனோடனே நம்ம மோட்டோ விலாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே தமிழ்நாடு வந்துடும். ஸோ அங்கேருந்து நம்ம மோட்டோ விலாக் கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக பிளான் என்னென்னா, இன்றைக்கி ஈவினிங் சன்செட் வந்து கன்னியாகுமரியில் பார்க்குற மாதிரி, அதே மாதிரி சாட்டர்டே மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சென்னை தாங்க. ஆனால் வந்து ட்ரீட்மெண்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் 3 months or 6 months கழிச்சு நீங்கள் வர்ற மாதிரி இருந்ததுன்னா இதே சென்டரில் நீங்கள் ஸ்டே பண்ணி 1 வீக்குக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க. வர சொல்ல வந்து ஃப்ளாட்டாக படுத்துகிட்டே வாங்க, போக சொல்லி ஃப்ளாட்டாக படுத்துட்டு போகிற மாதிரி வாங்க, பைக்கு காரில் எதுலையுமே வராதிங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க ஸ்ட்ரிக்டாக சொன்னது என்னென்னா, நம்மளோட 6 பேக்கை குறைச்சே ஆகணும்னு இருக்காங்க. இது குறைச்சா தான் வந்து அது வந்து நார்மல் ஆகுமா. அந்த முதுகில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தேய்ச்சி பார்த்துட்டு உங்களுக்கு பல்ஜ் எதுவுமே இப்போதைக்கு இல்லை, ஒரு மைன்யூட் பாயிண்ட் தான் இருக்குது. இது இந்த 6 பேக் உள்ளே போயிடுச்சுன்னா நார்மல் ஆகிடும்ட்டாங்க. 6 பேக் உள்ளே போகிறது கஷ்டமான வேலை. சரி, ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து. ஏன்னா மெயினாக ரெக்கார்டு ஓட்டணும், அதுக்காகவே இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக குறைச்சிடலாம். சைக்கிளிங் பண்ணால் கூட ரொம்ப முதுவலி வந்துடும். பேசாமல் டெய்லி காலையில் வாக்கிங் ஜாக்கிங் பண்ண வேண்டியதாங்க. முன்ன பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ அதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறது தான். டே 1 ஒரு 5 கிலோமீட்டர், டே 2 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஒரு கிலோமீட்டராக மேக்ஸிமம் ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கு பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னா, அதே மாதிரி எங்கேயா நடக்கணுனாலும் நமக்கு கொஞ்சம் ஃபிட்னஸ் இருக்கும். அதனால் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ ரூம்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம், லக்கேஜ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டைம் வந்து 10 o'clock ஆகிடுச்சு. ப்ராபப்ளி ஒரு 11 o'clock ஆர் மேபி 1 o'clock நாங்கள் ரூம் செக் அவுட் பண்ணிடுவோம். ஏன்னா எங்களுக்கு நைட்டு வந்து 12 o'clock வரைக்கும் எங்களுக்கு ரூம் இருக்குது. பட் ஆனால் வந்து நாங்கள் வந்து ஒரு 1 o'clock கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். சரி வாங்க, லக்கேஜெலாம் பேக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி வண்டிக்கு செயின் லூப் அடிக்கணும். செயின் லூப்பும் கொஞ்சம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது கீழே கேனில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அது முடிச்சு நான் கிளம்ப சொல்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு. பிரின்சஸ் இன் ராயல். ஸோ கிட்டத்தட்ட வந்து 6 night வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாம் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து கன்னியாகுமரி கிளம்பியாச்சு. வண்டி வார்ம் அப் பண்ணியாச்சு. பட் ஆனால் செயின் லூப் பார்த்தீங்கன்னா, செயின் லூப் டப்பா வந்து காலியாக இருக்குங்க. அதில் கொஞ்சோண்டு தான் இருக்குங்க. நான் அதை மறந்து போய் எடுத்து வச்சிட்டேன். இப்போ போகிற இல்லை வேறு ஏதாவது செயின் லூப் ஒன்று வாங்கிட்டு அடிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு, இன்னும் செயின் லூப்பே அடிக்கல. ஒரு வாட்டி செயின் லூப் ஒன்று வாங்கி அடிச்சாச்சுன்னா கரெக்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே கிளம்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராயாச்சு. பின்னாடி தான் அந்த போலீஸ் செக் போஸ்ட் ஒன்று இருந்தது. ஸோ அதை தாண்டினோடனே நம்ம மோட்டோ பிளாக் செட்டப் எடுத்து மாட்டியாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4.5 நாளாக வந்து ஹெல்மெட்டில் கேமராவே மாட்டல. 5.5 நாள் ஆச்சுங்க டோட்டலாக. இப்போ தான் எடுத்து மாட்டியிருக்கேன் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோடனே. அதான் மேப்பில் பார்த்தேன், கரெக்டாக செக் போஸ்ட் அந்த பார்டர் தாண்டியாச்சா இல்லை வேறு எதாவது பார்டர் இருக்கான்னு பார்த்தேன். இதுதான் லாஸ்ட்டு, இந்த பாயிண்ட் தான் லாஸ்ட். ஸோ அதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. ஓகே அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து விளாக் பண்ணிட்டு போக வேண்டியதான். இல்லைங்க, இப்போ ஏதாவது ஜூஸ் கடை வந்தால் ஜூஸ் குடிக்கணும். அங்கே கேரளாவில் எடுத்தது இன்னும் நிப்பாட்டவே இல்லை. 40 கிலோமீட்டர் வந்துட்டோம். எக்ஸ்பல்ஸ் எங்கே போச்சுன்னு தெரியல. முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு தெரியலையே. ஆனால் ரூல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் லிமிட் ஹைவேல NH 66 ரோட்டில் 30 கிலோமீட்டர் கொஞ்சம் நேரம் வச்சுருக்காங்க, அப்புறம் 50 கிலோமீட்டர் வச்சுருக்காங்க, அப்புறம் 65 கிலோமீட்டர் வச்சுருக்காங்க, மறுபடியும் 30 கிலோமீட்டர் வந்துடுது. திடீர்னு பார்த்தா 80 கிலோமீட்டர் வருது. 80 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4லேருந்து 5 கிலோமீட்டர் இருக்குது. மறுபடியும் வந்து 50, 65 இப்படி ரேண்டமாக மாற்றி வருது. ஒரே குளறுபடி. பேசாமல் 50ல் குரூஸை போட்டு விட்டு அப்படியே வந்துட்டேங்க.
வாங்க இப்போ ஃப்ரண்ட்டில் ஏதாவது கடை இருந்தால் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரி போகலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த கேரளா ரூட்டை தாண்டி வந்தோடனே இந்த மார்த்தாண்டம் ரூட் வருதுல்ல, இந்த பாலம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறோங்க. எவ்வளோ பெரிய பாலம் இது. நானும் ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்ருக்கேன், என்னடா முடிவே வரலையான்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டிங்கை போடுவோன்னு போடுறேன். கரெக்டாக இப்போ தான் பாலம் முடியுது. ஆனால் சரியான லென்த்துங்க இந்த பாலம். எனக்கு தெரிஞ்சு மினிமம் 2.5 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும் இந்த பாலத்தோட லென்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை பிரேக் முடிச்சுட்டு கிளம்புறோம். இன்னும் நமக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 39 அவ்வளோதாங்க இருந்தது. ஹேய், ஃபிங்கர் பிரிண்ட். இன்னும் ஒரு 44 கிலோமீட்ரு. ஆக்சுவலாக 39 தான் காட்டிச்சு. எதுக்கு 44னால் நாங்கள் வந்து இப்போ போஸ்டல் ரூட்டில் போக போகிறோம். ஏய் மேப்பு ஒழுங்கா இப்படியா. ஆக்சுவலாக இந்த ரோட்டில் போனோன்னா நமக்கு 39. நம்ம இப்போ வந்து கொஞ்சம் தூரம் கோஸ்டல் ரோட்டில் ஓட்ட போகிறோம். ஓகேவா, கிளம்பலாமா? ரைட். ஆக்சுவலாக நம்ம வண்டியில் வந்து இந்த சர்வீஸில் இப்போது இந்த ட்ரிப் முடிச்சுட்டு போய் சர்வீஸ் விட சொல்ல வந்து அந்த ஃபியூலு பம்புலாம் இருக்குல்ல, ஸோ அதில் சில பல விஷயங்கள்லாம் மாற்றணும் போல். அது அவர் என்னமோ சொன்னார், ஒரு 5-6 ஐட்டம் மாற்றணுன்னாரு. அதான் இந்த வாட்டி சர்வீஸில் எல்லாத்தையும் மாற்றணும். எது இப்போது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா வண்டி மூவ்மெண்ட் கொடுக்க சொல்ல ஒரு மாதிரி ஒரு அமுங்கி போச்சு பார்த்தீங்களா. அது வந்து அந்த ஐட்டம்லாம் மாற்றியாச்சுன்னா ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றிடலான் இருக்கேன் இந்த வாட்டி சர்வீஸில். ஸோ இப்போ நம்ம கோஸ்டல் ஏரியா ரூட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த சைடில் எல்லா இடத்துலையுமே ரோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோடெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. எங்கேயுமே பேட்ச் ஒர்க் இல்லை, எல்லாம் கிளியராக இருக்குது ரோடு. அதே மாதிரி கேரளாலையும் வந்துட்டு எந்த சந்துக்குள்ளே போனாலும் சரி ரோடு சூப்பராக இருக்குது. ரோட்டுக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு 95% ரோடு சூப்பராக இருக்குது. ஒரு 5% 1-2 இடத்துல லைட்டாக டேமேஜ் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி கேரளா ரூட்டுலாம் செம, பொல்யூஷனே கிடையாது. திருவனந்தபுரம் அவ்வளோ மெயின் இது, அங்கேயே வந்து பொல்யூஷன் கிடையாதுங்க. நம்ம சென்னையிலலாம் கொஞ்ச நேரம் அந்த போரூர் சிக்னலு, இந்த ராமாபுரம் சிக்னலு, இங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் சுற்றணுன்னா போதும், அவ்வளோ டஸ்ட் இருக்கும். ஆனால் இங்கே வந்து டஸ்ட்டே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சென்னையிலையும் வந்து அந்த மெட்ரோ ஒர்க்லாம் முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதனால் கொஞ்சம் டஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன், பொல்யூஷன். பார்ப்போம். இந்த ரோடு இன்னொரு 5-6 கிலோமீட்டர் போகணுன்னே நம்மளுக்கு கோஸ்டல் ஏரியா வந்துடும். அங்கே எங்கேயாவது ஒரு நல்ல ஸ்பாட்டில் வண்டி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ரூம் போகலாம். ஓகே, பாடி வந்தாச்சுங்க கன்னியாகுமரி கிட்ட. அது நான் ட்ரெயின் போகிற இடமா? என்னது அது? ஒரே ஒரு போட்டு போகுதுங்க. இன்னும் ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? 6.9 கிலோமீட்டர்ஸ் கன்னியாகுமரி. Sometimes I get so mad, there's no controlling me. My thoughts get so bad, I'm like, I might grab a bat, I don't know. My wrath, my blood boils over like, oh God, here goes. I lost all feeling from my head to my toes. You said some shit that I can't let go, so just stay tuned for the rest of the show. So have you ever felt betrayed? Switches how you see things, realize something needs change. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரம் வந்தாச்சு. இந்த கல் தாங்க நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. போட்டு ஏதாவது ஒரு பிளாக் பண்ணணுன்னா இந்த மாதிரி முக்கோணம் கல் தான் போடுவாங்க. வாங்க எங்கேயோ ஒரு இடத்துல நிற்போமா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இதுக்கு மேலே நேராக போனால் கடலுக்குள்ளே ஊந்துருமோ வண்டி. இங்கேயே ஒரு ஸ்கூட்டர்லாம் நிற்குதே. வாங்க நம்ம இங்கே நின்று கடற்கரை ஓரத்தில் இப்படி வண்டியை விட்டுட்டு ஃபோட்டோ எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன்லேருந்து கிளம்பியாச்சு. சரி, இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ரூம் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு சன்செட்டுக்கு வர முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம கூட வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து 5:30 மணிக்கு வந்து மொபைலில் வந்து அவருக்கு வந்து என்னவோ ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னாரு. அவர் சன்செட்டுக்கு வரமாட்டார்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்ம எடுக்க போகிற ரூமில் மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ட்ரோன் விட்டு சன்செட்டை ரெக்கார்ட் பண்ணலாம். ஏன்னா சன்செட்டுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்பாட் ஒன்று சொன்னாங்க, அந்த கல்லுக்கல்லாம் நிறைய அடுக்கி வச்சுருக்குமா. அந்த இடத்துல போனீங்கன்னா கடலுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு 50 மீட்டர் அப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்குமா. உள்ளே போயிட்டு அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்செட் நல்லா தெரியும்னாங்க. சரி, ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ரூம் போயிட்டு லக்கேஜ் எல்லாம் இறக்கி வைப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரி வந்தாச்சு. லாஸ்ட் டைம் நான் ஒரு வாட்டி வர சொல்ல ஸ்டே பண்ணியிருந்தேன்ல, சீசன் ரெசிடென்சி. ஸோ அதிலே வந்து ரூம் எடுத்தாச்சு. ஸோ அதே கூடாரம் தான் இது. அந்த கூடாரத்தில் டாப்பில் உட்காந்துருக்க பயங்கரமாக காற்றடிக்குது. ட்ரோன் விடலான்னு பார்த்தேன், பேக் சைடில் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குல்ல, சரி அங்கே ட்ரோன் விடலான்னு பார்த்தேன். இப்போ என் ட்ரோனை பறக்க விட்டேன்னா அப்படியே காற்றுலே போய்டும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்தோடனே வந்து கேமராவை வந்து ஆன் பண்ணி டைம் லேப்ஸ்க்கு போட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடூரமான டைம் லேப்ஸ் நான் பார்த்ததே இல்லைங்க. கேமரா கரெக்டாக வந்து ரெக்கார்டிங் அமுக்கிற அடுத்த ஒரு செகண்ட் தான் இருக்கும். அமுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி கரெக்டாக சூரியன் வந்து க்ளவுட்ஸ் பின்னாடி போனார். கடைசி வரைக்கும் சூரியனே தெரியாமல் டைம் லேப்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த ரைட் சைடில் இந்த மவுண்டன்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சைடு ஒரு டைம் லேப்ஸ் போட்டேன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி அப்படியே போட்டு விட்டுறேன் இப்போ, ஓகேவா? ஆனால் இன்றைக்கி இப்போது ட்ரோன் விட்றது ரொம்ப கஷ்டங்க, பயங்கரமாக காற்றடிக்குது. ஒருவேளை மேலே இருக்கிறனால ரொம்ப காற்றடிக்குதா என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம ட்ரோன் வந்து ரொம்ப லைட் வெயிட் ட்ரோனு. கொஞ்சம் காற்று ஹெவியாக இருந்தால் கூட விண்டு வார்னிங் சொல்லி வந்துடும். ஏற்கனவே வந்து அந்த ஒரு ரைடில் போசல வந்து விண்டு வார்னிங் சொல்லிட்டு ட்ரோன் கண்ட்ரோலே இல்லை. அதுக்கப்புறம் விண்டு கொஞ்சம் கம்மியாகனே அது கண்ட்ரோலுக்கு வந்தது. அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது. இப்போ நாளைக்கு காலையில் ஆனால் எப்படியா இருந்தாலும் ஒரு ட்ரோன் ஷாட் வந்து அந்த திருவள்ளுவர் சாலையும் அந்த சைடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவேன். எப்படியாவது தான் எடுத்துடணும் காலையில் கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்கிற டைமாக பார்த்து. ஏன்னா ஏர்லி மார்னிங் கொஞ்சம் காற்று கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோடு எண்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நம்ம போகிற ஹைவே ஏதோ இருக்குது, NH7. ஸோ NH7 தான் NH44 மாற்றிட்டாங்க. நாளைக்கு காலையில் ஒரு 9:30க்கெலாம் வண்டி இந்த இடத்துல ரோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் சென்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க. அது பார்த்து ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் அனதர் வீடியோ சூன். பை. டேக் கேர் மை டே லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். பாய். பஞ்சர் சாமான் எல்லாம் என் வண்டியில் இருக்குது. எக்ஸ்பல்ஸ் வந்து ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பெரிய டப்பா ஃபுல்லாக எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ இது நான் எங்கே வச்சு எப்படி எடுத்துன்னு போக போகிறேன்னு தெரில. ஐயோ, இந்த அட்டை பாக்ஸில் வந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் வந்து பத்திரமா நம்மளோட சைடு காஸ்ட்லி பாக்ஸில் வச்சாச்சு. முதுகில் வேறு ஒரு நரம்பு இழுக்குதுங்க. ஆமாம், நிமிர்ந்தா நரம்பு இழுக்குது. ஒரு 140 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கார் ஃப்ரண்ட்டில். இவர் முட்டியிருப்பார். இவருக்கு சியாஸ்க்கு பின்னாடி வந்த வண்டியும் முட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன்.